குழந்தைய. போய் ஸ்கூல்ல ஏத்த போய்க்கிறாங்க. இந்த டிரைவர்காரன் பார்க்கல, குழந்தை கீழே விழுந்துச்சு. குழந்தை மூஞ்சில கண்ணு எதுவுமே இல்லப்பா. குழந்தைக்கு பாக்குறதுக்கே குழந்தை பயமா இருக்குது. குழந்தைக்கு எதுவுமே இல்லப்பா. அந்த பஸ்ல இந்த கமராட்டி பார்க்காத விட்டானா குழந்தைய தெரியலையே. குழந்தை அங்க நின்று இருந்ததுமா, அவன் எப்படி திருப்பினானோ தெரியல. குழந்தை முன்னாடி டயர் போய் குழந்தை மண்டை மூஞ்சில ஏறி நெசிங்கிச்சுப்பா. குழந்தை உருவா இல்லப்பா. கை காலையெல்லாம் நல்லா இருக்குதுப்பா. குழந்தை தொண்டை கழுத்து இந்த கண்ணு எல்லாம் அப்படியே வெளியே வந்துச்சுப்பா. அந்த ஸ்கூல் பஸ்ஸுப்பா, அந்த ஸ்கூல் பஸ் டிரைவர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அந்த ஸ்கூல் நிர்வாகத்து மேல நடவடிக்கை எடுக்கணும். எங்க குழந்தை மாரி எந்த குழந்தையும் இந்த நிலைமை வரக்கூடாதுப்பா. எங்க குழந்தையோட போட்டோம்பா. துக்கம் எல்லாம் எங்களோட போட்டோம். வேற எந்த குழந்தைக்கும் இது மாரி வரக்கூடாது. இந்த குழந்தைக்கு ஒரு நீதி வேணும். எங்க குழந்தை மாரி எந்த குழந்தைக்கும் இது மாரி ஆகாது. அந்த இடத்துல பாதுகாப்பு வேணும். எல்லா குழந்தைக்கும் பாதுகாப்பு வேணும். இதுக்கு நல்ல ஒரு நடவடிக்கை எடுங்க. என்னோட குழந்தை மிகவும் பாசமான குழந்தை விட்டு பிரிந்து போனது. அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய நல்ல ஈவுகளை தர வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். இது மெயினான ஒரு தவறுன்னு பாத்தீங்கன்னா, முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா 1 மந்த்ல உள்ள டிரைவர் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை போட்டு மிகப்பெரிய ஃபால்ட்னு பாத்தீங்கன்னா தவறு. அது மிகப்பெரிய தவறு. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் போட்டிருக்கணும். அது 2வது பண்ண பள்ளி 2 தவறுகளை நான் மேற்கொள்ளிட்டு காட்டுகிறேன். இனிமே தவறுகள் அந்த பள்ளி நிர்வாகத்தில் இந்த மேல 1 மந்த்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை தான் அந்த பள்ளி நிர்வாகம் ஒரு டிரைவரை நியமிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் விட்டல்குமார். எங்க ஊர்ல நேற்று ஒரு பெரிய விபத்து ஒன்று. ஒரு 2 வயசு குழந்தை வந்து ஸ்கூல் வண்டியில மாட்டிக்கிச்சு. அதுக்கு முழுக்க வந்து அந்த பள்ளி நிர்வாகம் தான் அதை பொறுப்பெடுத்துக்கணும். அந்த பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சரியான பராமரிப்பு இல்லை. குழந்தைங்களை வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு வண்டியில் ஏறினோன்னா முதல்ல வந்து அந்த ஆல்டிஓ ரூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அந்த வண்டியில் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா இருக்கணும். ஃப்ரண்ட்டில் 15 அடி கேமரா வந்து தெரியும். இப்போ ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியும். அதேமாரி சைடில் யாருன்னா வந்தாங்கன்னா சென்சார்னு ஒன்று இருக்கும். அந்த சென்சார் வந்து சவுண்டு கொடுக்கும். டிரைவரோட கவனத்துக்கு அது சொல்லும். அதேமாரி பேக் கேமரா இருக்கும். இந்த பள்ளி இப்போ தான் ஒரு வருஷமா 2 வருஷமாக தான் இந்த பள்ளி இயங்குது. அந்த பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி எல்லாமே புது வண்டியாக தான் இருக்குது. ஆனால் அந்த பள்ளியில் வந்து அதுமாரி ஆனால் அந்த வாகனத்தில் அதுமாரியான அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா இல்லை. இது முழுக்க அந்த இது வந்து அந்த பள்ளி தான் அந்த குழந்தையோட இறப்பை வந்து அந்த பள்ளி நிர்வாகம் தான் அதை ஏற்றுக்கணும். ஏன்னா எல்லாம் இருந்திருந்தா அந்த குழந்தை விபத்தில் மாட்டியிருக்காது, இறந்து இருக்காது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.